First sum, find the least number which when divided by 35, 56, 91 leaves in each case a remainder 7. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த லீஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வந்து என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, அந்த 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிமைண்டர் வந்து 7 சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சம் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த லீஸ்ட் நம்பர் ரிமைண்டர் வந்து 7. ஸோ இந்த 3 நம்பர் கொடுத்து இல்லாட்டி 4 நம்பர் கொடுத்து ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் நம்பர் வச்சு கேட்டுட்டாலே நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டாலே இந்த லீஸ்ட் நம்பரு இந்த 3 நம்பர்ஸ் இல்லாட்டி 4 நம்பர்ஸு இந்த ரிமைண்டர் வந்து 7 இல்லைனா 12 இல்லை 1 2 இந்த மாதிரி ரிமைண்டர் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லீஸ்ட் நம்பர்னாலே வந்து என்ன அப்படின்னு அர்த்தம்னா எல்சிஎம் அப்படின்றது தான் வந்து லீஸ்ட் நம்பர் வந்து குறிக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நம்ம எல்சிஎம் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 35, 56, 91. ஸோ இந்த நம்பர்ஸுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லீஸ்ட் நம்பர்னு வந்துட்டாலே நம்ம எல்சிஎம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 35, 56, 91 இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ இது வந்து எந்த டேபிள்ஸில் வந்து போகும்? ஸோ இந்த 3 வந்து எந்த டேபிளில் வந்து போகும்னு பார்த்தோன்னா 7 டேபிளில் வந்து போகும். ஸோ 7 டேபிளில் 35 வந்து 5 டைம்ஸு, 56 வந்து 8 டைம்ஸு, 91 வந்து 13 டைம்ஸு. இது 3 வந்து எந்த டேபிள்? ஸோ இது வந்து எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்? இது 3 வந்து தனித்தனி டேபிளில் தான் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ 5 வந்து 1 டைம், அப்படி 8 வந்து அப்படியே வந்துடும், 13 அப்படியே வந்துடும். அடுத்து வந்து 8 போட்டோன்னா இது வந்து 1, 8 வந்து 1, 13 அப்படியே வந்துடும். அகெயின் 13ல் வந்து போட்டோன்னா 1 1 1 அப்படின்னு சொல்லி வந்து வந்துடும். அப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்பருக்கு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 7 × 5 × 8 × 13 போட்டோன்னா நம்மளுக்கு 7 5s are 35 × 8 × 13 வந்து போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னா 104 அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 3640 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ இந்த நம்பருக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சதில் நம்மளுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 3640 அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்மளுக்கு கிவனில் என்ன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் வந்து 7 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச எல்சிஎம் ப்ளஸ் ரிமைண்டர் அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ எல்சிஎம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3640 அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு சம்மில் வந்து ரிமைண்டர் வந்து 7 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 3647 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அதோட ஆன்சர்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லீஸ்ட் நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பண்ணும் போது இந்த ரிமைண்டர் வந்து 7 சொல்லி வந்து வருது. அப்போ அதோட ரிலீஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து வந்திருக்கு? 3647 சொல்லி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து இந்த லீஸ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி, லீஸ் நம்பர்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் வந்து கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு. அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கணும் அந்த எல்சிஎம்மோட. ஸோ இதுதான் வந்து இந்த லீஸ் நம்பர். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். Find the LCM of 21x²y, 35x²y. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான சம் தான். இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? 21x²y, 35x² அப்படின்னு சொல்லி சம் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் வந்து என்னென்னா தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நம்பர்ஸுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு தனியாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் இந்த 21க்கும் 35க்கும் எல்சிஎம் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து 7 டேபிளில் வந்து போட்டோன்னா இது வந்து 3 டைம், இது வந்து 5 டைம். அடுத்து வந்து 3 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 5 டைம். இது 5 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 1 டைம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 7 × 3 × 5 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்குது. அப்போ 7 × 3 5s are 15. அப்போ 7 × 15 வந்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 105 அப்படின்னு சொல்லி வந்து இந்த எல்சிஎம் நம்மளுக்கு வந்து இந்த நம்பருக்கு இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 105 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம். இந்த எல்சிஎம் வந்து 105 அப்படின்னு சொல்லி வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஆல்ஃபபெட்ஸ் வந்து எடுப்போம். ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x² y அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து
எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பவர் டேர்ம்ஸில் வந்துட்டாலே நம்ம எப்படி எடுப்போம், எல்சிஎம்னாலே வந்து இந்த பவர் டேர்ம்ஸில் வந்துருச்சுன்னா அது வந்து எல்சிஎம்னாலே இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலேயும் வந்து இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற நம்பரும் எழுதணும், காமனாக இல்லாத நம்பரும் எழுதணும். இப்போ நம்மளுக்கு காமனாக வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்துருக்கு, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, 2 தான் வந்திருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து போட்டாச்சு. என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து போட்டுடணும் இந்த ஆல்ஃபபெட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ எக்ஸு ஒய் வந்து போட்டாச்சு. அடுத்து பவர் வந்து பார்க்கணும். எல்சிஎம்மில் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு 2 விஷயம் வந்து நோட் பண்ணணும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா 2 விஷயம் வந்து நோட் பண்ணணும். ஒன்று வந்து காமனாக என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இசட்டையும் சேர்த்து வந்து போட்டுடணும். அப்போ என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்துருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும் ஃபஸ்ட்டு கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் பார்த்தோன்னா ஹையஸ்டான பவர் வந்து எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸு வந்து போட்டாச்சு. இங்கே ரெண்டுத்தில் வந்து இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் வந்து 1 இல்லைனா எக்ஸ் பவர் 1 அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ எது வந்து ஹையஸ்டான பவர் 2 தான் வந்து ஹையஸ்டான பவர். அப்போ எக்ஸுக்கு மேலே வந்து போட்டுடணும். அதே மாதிரி இங்கே ஒய்யில் வந்து 1 இல்லைனா 1 இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இங்கே வந்து 2 பவர் வந்துருக்கு. அப்போ எது வந்து அதிகமான பவர் 2 தான். அப்போ 2 வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ 2 கண்டிஷனு எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். எடுத்து எழுதிட்டு ஹையஸ்டான பவர் வந்து எதுவோ அதை நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம இப்போ வந்து எடுத்து எழுதிடலாமா? அப்போ எல்சிஎம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு, 105 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்ஃபபெட்ஸுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த எல்சிஎம்மோட ஆன்சர். ஸோ நம்மளுக்கு வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த நம்பருக்கு 105 வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இது எடுக்கும்போது ஆல்ஃபபெட்ஸ்க்கு எடுக்கும்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the number of correct answers given by x and y in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points, then the points obtained by y is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி 2 பேர் குவிஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. 10:11 அப்படின்னு சொல்லி இந்த ரேஷியோவில் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டோட்டல் ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து டோட்டல் ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 84 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ ஒய் மட்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸு ஒய் ஒரு குவிஸ் காம்படிஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 10:11 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 84 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஒய் மட்டும் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். எக்ஸ் அண்டு ஒய் வந்து ரேஷியோ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டான ஆன்சர் ரேஷியோ வந்து 10:11 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட டோட்டல் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா டோட்டல் ரேஷியோ வந்து எப்படி எடுத்துக்க போகிறோன்னா எக்ஸோடது வந்து 10+11 டோட்டல் ரேஷியோ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 21 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸு ஒய்யோட ரேஷியோ வந்து 10:11. அப்போ எக்ஸு ஒய்யோட டோட்டல் வேல்யூ வந்து எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். டோட்டல் வந்து 21 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கிது. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து நம்மளுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கிறதா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய்யோட பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒய்யோட பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய் வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு ஒய்யோட ரேஷியோ வந்து என்னது 11. இந்த 11 இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸு அண்டு ஒய் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு 10:11 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ. இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய்யை தான் நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா 10+11 = 21 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒய்யோட பாயிண்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யோட பாயிண்ட்னா 11 வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ 11 டிவைட் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோட்டல் பாயிண்ட்ஸு டோட்டல் ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணது இன்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து டோட்டலாக அந்த குவிஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க 84 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். 7 டேபிளில் இது வந்து 3 டைம், இது வந்து 12 டைம்,
அடுத்து வந்து 3 டேபிளில் போட்டோம்னா இது வந்து 1 டைம், இது வந்து 4 டைம். அப்போ ஈக்குவல் டு 11 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி வந்து வருது. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 44 பாயிண்ட்ஸ் வந்து ஒய் வந்து எடுத்திருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சம்மில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய்யோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து 44 அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதே சப்போஸ் எக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ ஒய்யோட பாயிண்ட் 11 சொல்லி நம்ம வந்து எடுத்து இது பண்ணோம். இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 10 டிவைட் பை இதோட டோட்டல், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்ல டோட்டல் வேல்யூ இன்ட்டு அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க, 84 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 7 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 3 டைம், இது வந்து 12 டைம், அகெயின் இது வந்து 1 டைம், 3 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 4 டைம். அப்போ 10 இன்ட்டு 4 போட்டோன்னா ஈக்குவல் டு 40 பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து 40, ஒய்யோட பாயிண்ட் வந்து 44. அப்போ 2 பேரும் சேர்ந்து எடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 84 பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சா. இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான், அதே மாதிரி எக்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கனாலும் இதே மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும், ஒய் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். A heater uses 3 units of electricity in 40 minutes. Then the number of units it consume in 2 hours is. ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீட்டர் வந்து இருக்குது, வாட்டர் ஹீட்டர் வந்து இருக்குது. அந்த ஹீட்டர் வந்து 40 நிமிஷத்தில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து எடுத்திருக்குன்னு பார்த்தோன்னா 3 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து எடுத்திருக்குது ஒரு ஹீட்டரு 40 நிமிஷத்தில். அதே ஹீட்டர் வந்து அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஹீட்டர் வந்து இருக்குது, அந்த ஹீட்டர் வந்து 40 நிமிஷத்தில் 3 யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஓடி இருக்குது. அப்போ 2 மணி நேரத்தில் அந்த ஹீட்டர் வந்து எவ்வளோ யூனிட் கரண்ட் வந்து ஓடி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 40 நிமிஷம் வந்து 40 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட் கரண்ட் வந்து ஓடி இருக்குது, 3 யூனிட் கரண்ட் வந்து ஓடி இருக்குது ஒரு ஹீட்டரில். அப்போ நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு மினிட்டுக்கு எத்தனை யூனிட் வந்து ஓடி இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது ஒரு மினிட்டுக்கு 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்னா அப்போ 1 மினிட்டுக்கு எத்தனை யூனிட் கரண்ட்டுன்னு பார்த்தோன்னா 3/40 அப்படின்னு சொல்லி வந்து அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மினிட்டுக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த 3/40 அப்படியே 40 யூனிட் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். இது அப்படியே வந்து இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 2 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ கரண்ட் ஆயிருக்கு, யூனிட் வந்து ஓடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2 மணி நேரத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மினிட்ஸுக்கு வந்து எடுத்துக்குவோம். அப்போ 1 மணி நேரம் அப்படின்றது எத்தனை மினிட்டு, 60 மினிட்டு. அப்போ 2 மணி நேரம் அப்படின்றது இன்னொரு 60 மினிட்டை வந்து கூட்டினோன்னா வந்து வந்துருமா. அப்போ எவ்வளோ டோட்டலாக 120 மினிட்ஸ். அப்போ 2 மணி நேரம் அப்படின்றது 120 மினிட்ஸு. இந்த 120 மினிட்ஸுக்கு எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன எடுத்திருக்கேன்னு வந்து புரியுதா, 1 மணி நேரத்துக்கு 1 ஹவர்னால் வந்து எவ்வளோ 60 மினிட்ஸு. அப்போ இன்னொரு 1 ஹவர்னால, ஏன்னா நம்மளுக்கு 2 ஹவர் தானே. அப்போ 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்னா இன்னொரு ஹவருக்கு 60 மினிட். அப்புறம் 60 சேர்த்தோன்னா 120 மினிட்ஸ். ஸோ இந்த 120 மினிட்ஸுக்கு தான் இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 120 மினிட்ஸுக்கு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 3/40 இந்த 1 மினிட்டுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு இன்ட்டு 120 மினிட்ஸு போட்டோன்னா இது வந்து இது 0 கேன்சல் ஆயிரும். 4 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 3 டைம். அப்போ 3 × 3 வந்து 9 யூனிட்ஸ். அவ்வளோதான் இந்த சம்மு. அப்போ இந்த சம் வந்து ஈஸியான சம் தான். நம்மளுக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் கரண்ட் வந்து ஓடி இருக்குது, 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் வந்து கரண்ட் வந்து ஓடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 40 நிமிஷத்துக்கு நம்ம 3 யூனிட் வந்து எடுத்தாச்சு. அப்போ 1 மினிட்டுக்கு நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா 3/40 யூனிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து 120க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3/40 × 120 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை யூனிட் வந்து 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் வந்து கரண்ட்டு செலவாயிருக்குன்னு பார்த்தோன்னா 9 யூனிட்ஸ் வந்து ஓடி இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 9 யூனிட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஈஸியான சம் தான். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். If 81 students can do a painting on a wall of length 448 meter in 56 days, then how many students can do the painting on a similar type of wall of length 160 meter in 27 days is?
ஸோ இந்த சம்மும் வந்து ஈஸியான சம் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாலில், அந்த வாலோட லென்த் வந்து பார்த்தோம்னா 448 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 56 டேஸாக வந்து இந்த 448 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலுக்கு பெயிண்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி 160 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலுக்கு 27 டேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அந்த வாலில் வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்மில் ஒரு வாலோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 448 மீட்டரில் 56 டேஸாக 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வாலில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செட் வந்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் செட்டில் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 160 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலில் 27 டேஸாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய சம்முன்னு பார்த்தோன்னா மென்னு ஒர்க்கு அந்த மாதிரியான டைப் சம்ஸ் தான். ஆனால் என்னென்னா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க்கு லென்த்து பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இது வந்து எந்த மாதிரி மெத்தடில் வந்து போடணும்னா மென் டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா PDH டிவைட் பை W. இது இல்லை, இந்த ஃபார்முலா இல்லைன்னா MDH டிவைட் பை W. அப்போ P இல்லைன்னா M. Pனா வந்துன்னா பர்சன், இதில் வந்து Mனா மென்னு. ஸோ ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ D அப்படின்றது டேஸு, H அப்படின்றது ஹவரு, W அப்படின்றது ஒர்க்கு. ஸோ இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன்ஸ். இந்த DH W எல்லாமே சேம் தான். இங்கே வந்து Pக்கு பதிலாக இங்கே M வந்து போட்டுக்குவாங்க, அது வந்து மென். இல்லைனா வந்து இங்கே P வந்து போட்டுக்கலாம், அது வந்து பர்சன். எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அப்போ PWH டிவைட் பை ஸோ PDH டிவைட் பை W. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா P1 D1 H1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு P2 D2 H2 டிவைட் பை W2. இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் ஃபார்முலா. இந்த இடத்துல Pக்கு பதிலாக M கூட வந்து போட்டுக்கலாம். M1 D1 H1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைட் பை W2. இது நம்மளோட விருப்பம் தான். அது Pன்னு போட்டுக்கலாம்னு சரி, Mன்னு போட்டுக்கலாம்னு சரி. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து இந்த சம்மில் தேவைப்படுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு ஹவர்ஸ் பற்றி எதுவும் வந்து கொடுக்கல. என்னென்ன கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவர்ஸ் பற்றி வந்து கொடுக்கல. சில சம்ஸில் வந்து பார்த்தோன்னா ஹவர்ஸ் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க, மினிட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். இந்த சம்மில் வந்து கொடுக்காதனால நம்ம வந்து ஹெச் வந்து இந்த ரெண்டு ஹெச்சையும் நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ என்ன ஃபார்முலா வரும், P1 D1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு P2 D2 டிவைட் பை W2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P1 வந்து என்னது, பர்சன் 1. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 81 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து D1 அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 81 பர்சன்னு 56 டேஸாக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. D1 வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து P2 வந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அது தெரியாது. அது அப்படியே வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை கொஷின் மார்க்கில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் D2 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து D2 வந்து 27 டேஸாக எத்தனை பர்சன்ஸ் வந்து இந்த வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ P1 P2 D1 D2 எழுதியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா W1 எடுக்கணும். ஸோ W1 என்ன அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து W1 எதுவுமே இல்லையே, லென்த்து தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த லென்த்து தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா W1 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா W1 அப்படின்றது ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வாலில் வந்து இல்லை அந்த 448 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலில் பெயிண்டிங் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒர்க்கு. அப்போ அந்த லென்த்து தான் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த லென்த்தில், அந்த வாலோட லென்த் தான் வந்து ஒர்க்கு. அந்த வேல்யூ தான் நம்ம வந்து W1 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ W1 அப்படின்றது 448, இங்கே W2 அப்படின்றது எவ்வளோ, அந்த வாலோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 160 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மீட்டர்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்ல, வெறும் வேல்யூஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ இங்கே வந்து லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே ஒர்க்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்காமல், அங்கே நடந்த ஒர்க் வந்து என்னது, வாலில் வந்து பெயிண்ட் பண்ணுறது தான் வந்து ஒர்க்கு. அதை தான் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிட்டோம்.
ஸோ அப்போ இந்த எல்லா வேல்யூஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ P1 81 இன்ட்டு D1 என்னது 56 டிவைட் பை W1 வந்து 448 ஈக்குவல் டு P2 வந்து அப்படியே வச்சுட்டு இன்ட்டு D2 வந்து 27 டிவைட் பை W2 வந்து 160 எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த P2 எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ P2 இன்ட்டு 27 டிவைட் பை 160 ஈக்குவல் டு 81 இன்ட்டு 56 டிவைட் பை 448. அப்போ இந்த 160 இங்கிட்டு வந்துடும், 27 கீழே வந்துடும். அப்போ P2 இப்படியே வச்சுட்டு 81 இன்ட்டு 56 இன்ட்டு 160 டிவைட் பை இந்த 27 கீழே போயிடுச்சுன்னா 448 இன்ட்டு 27 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா? இப்போ வந்து இந்த 27 வந்து 27 81 வந்து கேன்சல் பண்ணுவோம். அப்போ 27 வந்து எந்த டேபிளில் போகும்? 9 டேபிளில் போட்டோன்னா 27 வந்து 3 டைம், 81 வந்து 9 டைம். அகெயின் 3 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 3 டைம் அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து இப்போ வந்து 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் வந்து போட்டோன்னா இது வந்து 56 2 டேபிள் அடித்தோன்னா இங்கே 4 2s 2 2s 4, இங்கே 5 இருக்குது, பேலன்ஸ் 1 16 8. இதை வந்து 2 டேபிள் அடித்தோன்னா 2 2 4. அகெயின் இது வந்து 2 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 1 1 2 வரும். இதை வந்து 2 டேபிள் அடித்தோன்னா 8 0 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 5, ஏன்னா 10 5 2s 10, பேலன்ஸ் 1 6. இதை வந்து 2 டேபிள் அடித்தோன்னா 1 4. ஸோ இப்போ இந்த 14ஐயும் 56ஐயும் வந்து 7 டேபிள் அடிக்கலாமா? ஸோ அப்போ 7 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 2 டைம், இது வந்து 56 வந்து 8 டைம். அகெயின் 2 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 4 டைம். இந்த 4ஐயும் 8ஐயும் அடிக்கலாமா? ஸோ வந்து 4 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 20. ஸோ 4 2s 8, அப்போ 20. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ P2 ஈக்குவல் டு இங்கே 3 இருந்துச்சு, இங்கே வந்து 20 இருந்துச்சு. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 60 அப்படின்னு சொல்லி வந்து கிடைச்சிருச்சு. அப்போ P2 அப்படின்றது எவ்வளோ? 60. எப்போவுமே வந்து டிவிசிபிள் அடித்து கொடுக்கும் போது சின்ன நம்பர்லேருந்து அடிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஏன்னா பெரிய நம்பரில் நீங்கள் எடுத்தோடனே அடிச்சிங்கன்னா சில சமயம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து அடிக்கிறது தான் வந்து நல்லது, சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த சம்முக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கு? இந்த 160 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய வாலை 27 டேஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 60 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து இந்த மாதிரி சம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து 5 சம்ஸ் வந்து ஆப்டிடியூடில் வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே 2ல் என்னென்ன கிளாஸஸ்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் தியோடலைட் டாபிக் நம்ம வந்து அதோட இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ப்ரியாம்பிள் பற்றி, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கு. அடுத்து வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஆப்டிடியூட்லேருந்து 5 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அப்போ இன்றைக்கி டே 2ல் எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டே 3ல் அடுத்த கிளாஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.